ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். காண்கிற எல்லாம் அவருடைய வேர்டால உருவாக்கப்பட்டது. 5 நாட்கள் பேசி 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 எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆனா 6வது நாள் வரும்போது மனுஷனை மாத்திரம் அவர் பேசி உருவாக்கவில்லை, பேசினார். ஆனால் மனுஷனை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் செயல்பட்டார். அல்லாவிட்டால் பூமியின் மண்ணை எடுத்து உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதி நிறைய விஷயங்களை அங்க செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 5 நாளும் பேசி பேசி அவர் பேசும் பொழுதெல்லாம் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள், அவர் சொன்ன நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாரு, கடல்ல மச்சங்கள் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். எங்கெல்லாம் ப்ளூரலாம் கல் கல் போட்டாரோ அங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் எண்ண முடியாத அளவிற்கு கல் பெருகிட்டே இருக்கு. ஆமென். ஆதாம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ மீன் சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ சிக்கன் சாப்பிட்ருப்போம், எவ்வளோ மட்டன் சாப்பிட்ருப்போம், எவ்வளோ நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு வரைக்கும் கடலில் மீனே இல்லை. 2 மாதத்துக்கு மீன் யாரும் சாப்பிட முடியாது, அதாவது இனப்பெருக்க காலம், மீன் பிடிக்க முடியாது, அப்படி தடுத்துருக்காங்களே ஒழிய மீனே இல்லைங்க அப்படின்னு சொல்லலை, சிக்கனே வர்றது இல்லைங்க அப்படின்னு சொல்லலை.